அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் இந்த சோபகிருது ஆண்டின் கடைசி மாதமான பங்குனி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான சோபகிருது ஆண்டு பங்குனி மாதம் 14/3/2024 வியாழக்கிழமை வளர்பிறை சதுர்த்தி பஞ்சமி திதி பரணி நட்சத்திரம் சித்த யோகம் கூடிய நன்னாளில் இந்த சோபகிருது ஆண்டின் கடைசி மாதமான பங்குனி மாதம் பிறக்கின்றது. மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷத்தில் குரு சந்திரன், கன்னி ராசியில் கேது, கும்பத்தில் சனி சுக்கிரன் செவ்வாய், மீனத்தில் சூரியன் புதன் ராகு என இந்த பங்குனி மாத தொடக்கத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. இந்த பங்குனி மாதத்தில் சூரியன் மீனராசியில் பயணம் செய்வதால் மீன மாதம் அல்லது மச்ச மாதம் என்று அழைக்கப்படுகின்றது. இந்த மாதத்தில் தெய்வங்களின் திருமணங்கள் நடைபெறுகின்றது. மேலும் மனிதர்களின் திருமணங்களும் நடைபெறுகின்றன. பங்குனி மாதம் வசந்த காலத்தின் தொடக்கமாக அமைகின்றது. மங்களங்கள் நிறைந்த மாதம் என்று இந்த பங்குனி மாதத்தை போற்றுவார்கள். புராணத்தில் குறிப்பிட்டிருக்கும் சகல மங்கள காரியங்களும் பங்குனி மாதத்தில் தான் பெரும்பாலும் அரங்கேறியுள்ளது. மலைமகள் உமையவளை சிவபெருமான் மனம் புரிந்த மாதம் பங்குனி மாதம். இந்த மாதத்தில் நாம் செய்கின்ற சின்ன சின்ன தானங்கள் கூட மிகுந்த நல்ல பலன்களை தரும். 1000 பசுக்களை தானம் செய்த புண்ணியத்தை தருகின்ற மாதம் இந்த பங்குனி மாதம். பங்குனி மாதத்தில் முறையாக நாம் தெய்வ வழிபாடுகளை செய்து வந்தால் தடைகள் எல்லாம் நீங்கும், வெற்றி தேடி வரும். அரங்கனை விபீஷ்ணர் பெற்றுக்கொண்ட மாதமும் இந்த பங்குனி மாதம் தான். அது மட்டுமா, அரங்கன் அமர்ந்து கொண்டு காவிரிக்கும் கொள்ளிடத்திற்குமான இடத்தை திருவரங்கம் என அமைத்து திருத்தலமாக்கியதும் இந்த பங்குனி மாதத்தில் தான். சிவனாருக்கு உகந்த மாதம் இந்த பங்குனி மாதம். அதேபோல் அரங்கனை போற்றுகின்ற மாதமாகவும் திகழ்கின்றது இந்த பங்குனி மாதம். பங்குனி மாதத்தின் உத்திர நட்சத்திர நாள் மிகவும் விசேஷமானது. இந்த நாளில்தான் முருகப்பெருமானை விரதமிருந்து தரிசிப்பார்கள். அதேபோல் காவடி எடுத்தும் பால்குடம் எடுத்தும் எண்ணற்ற பக்தர்கள் வழிபடுவார்கள். பங்குனி மாத உத்திர நட்சத்திர நாளில் விரதமிருந்து முருக கடவுளை தரிசித்தால் விரைவில் திருமண பாக்கியம் கைகூடும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. அதேபோல் பங்குனி மாதத்தில் தேய்பிறையில் வரும் ஏகாதேசியை விஜயா ஏகாதேசி என்பார்கள். எத்தனை தடைகள் இருந்தாலும் அவற்றையெல்லாம் நீக்கி எடுத்த காரியத்தில் வெற்றியை அளிக்கக்கூடியது விஜயா ஏகாதேசி. பங்குனி தேய்பிறை விஜயா ஏகாதேசியில் பெருமாளை தரிசிப்பதும் துளசி மாலை சார்த்தி பிரார்த்தனை செய்வதும் மகத்தான பலன்களை வழங்கும். நாம் பெருமாளிடம் வைக்கின்ற கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேறும். மேலும் இந்த பங்குனி மாதத்தில் கிரகங்களின் பயிற்சியை பார்த்தால் பங்குனி 1ஆம் தேதி செவ்வாய் கும்பராசிக்கு பயிற்சியாகின்றார். பங்குனி 13ஆம் தேதி புதன் மீனராசியில் நீச்சம் பெறுகிறார் மற்றும் வக்ரமடைகின்றார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் பயிற்சி மற்றும் நீச்சம் வக்ரம் ஆகிய இந்த நிலையினால் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சனி பகவானை ராசிநாதனாக கொண்ட கும்பராசி அன்பர்களே, இந்த பங்குனி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த மாதத்தில் உங்கள் ராசிக்கு சூரிய பகவான் 2ஆம் இடத்தில் நிற்கப் போகின்றார். ராசிநாதனின் பலமும் செவ்வாயின் வலிமையும் சேர்ந்து துணிச்சலை அதிகரிக்கும். சாத்தியமில்லாத விஷயங்களில் இறங்கி லாப அனுகூலத்தை, காரிய வெற்றியை, நிம்மதியை, பொருளாதார ரீதியான உயர்வுகளை அடைய போகின்றீர்கள். அதே நேரம் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகுவோடு சேர்ந்த சூரியனால் சில தடை இழுபறி ஏற்படலாம். ஆனாலும் பாதகம் ஏதும் ஏற்பட்டு விடாது. ஆக பழைய கோளாறு, புதிய இடையூறு, நெருக்கடி, பண பற்றாக்குறை நீடித்து வருவதற்கு இந்த மாதத்தில் தான் பரிபூரணமான நிம்மதி தீர்வு உண்டாகும். பெரிய இலக்குகள், புதிய திட்டங்களுக்கு ஸ்திரமான சாதக அனுகூலங்களை, லாபங்களை கொடுப்பதற்கே இந்த பங்குனி மாதம் வந்திருக்கின்றது. மாதம் தொடங்கியதிலிருந்து சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனைத்து விஷயத்திலும் இனிமை, வளர்ச்சி என்றபடி நகரப்போகின்றது. அனைவருக்குமே ஆரோக்கியம் நல்லபடியாக தொடரும். உங்கள் இல்லத்துக்குள் தொடர்ந்து வருகின்ற கருத்து மோதல்களும் பிரிவினைகளும் தீர்ந்து இந்த மாதம் தொடங்கி 5ஆவது தினத்திலிருந்து சந்தோஷத்தை வழங்கும். அனைவரும் இந்த மாதம் 3ஆவது வாரம் முடிவதற்குள் ஒரு உயர்வு நிரந்தரத்தை அடைய போகின்றீர்கள். பொருளாதார நிலைமைகள் சீராகி பணப்பற்றாக்குறையை விலகி கொடுக்கல் வாங்கல் சிக்கல்கள் தீர்ந்து அத்தியாவசிய கடமை விஷயங்கள் உபரியாகவே பூர்த்தியாகும். உத்தியோக பணி பதவி விஷயங்களில் முதல் வாரம் 2ஆவது தினத்திலிருந்து ஏற்றம் உண்டு. புரட்டாதி மற்றும் அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு உத்தியோக ரீதியாக பதவி உயர்வும் இனிமையான இடமா
இடமாற்றமும் ஏற்படும். திருமண சுபகாரிய விஷய ஏற்பாடுகள் இனிமையுடன் நிறைவேறும். இறுதி வாரம் பணவரவும் பொன்பொருள் சேர்க்கைகளும் வாகன விருத்தியும் உண்டாகி மேன்மையான வளர்ச்சிகளுக்கு ஆளாக போகின்ற மாதம். மேலும் மாதத்தின் முதல் நாளிலேயே கும்பராசிக்கு செல்லும் செவ்வாய் அங்கு உள்ள சனியோடு மாதம் முழுவதும் இணைந்து சஞ்சரிக்கின்றார். இந்த முரண்பாடான கிரக சேர்க்கையின் விளைவாக மனக்குழப்பங்கள் அதிகரிக்கும், பணப்புழக்கம் குறையும், நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்ய இயலாது, எலும்பு நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படும், உடன்பிறப்புகள் கூட பகையாக மாறுவார்கள், உத்தியோகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும், மேல் அதிகாரிகளின் சலுகைகள் கிடைக்காது, உங்கள் திறமைக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைப்பதும் அரிதுதான், வரவிற்கு மிஞ்சிய செலவு இருக்கும், வீட்டில் உபயோகப்படுத்தும் மின்சாதன பொருட்கள் அடிக்கடி பழுதாகும், அதனால் விரயங்களும் ஏற்படும். தீட்டிய திட்டங்கள் திசை மாறி செல்லாமல் இருக்க சனி பகவான் வழிபாடும் அங்காரக வழிபாடும் அவசியம் தேவை. மேலும் மீனத்தில் நிச்சயம் பெற்று சஞ்சரித்து வரும் புதன் பங்குனி 13ஆம் தேதி வக்ரமடைகின்றார். இதன் விளைவாக பிள்ளைகள் வழியில் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். பிள்ளைகளில் திருமணம் மற்றும் வேலைவாய்ப்பு போன்றவற்றில் தடை தாமதங்கள் உருவாகும். படிப்பிற்கு ஏற்ற வேலை கிடைக்கவில்லையே என்று ஆதங்கப்படுவீர்கள். அதே நேரம் அஷ்டமாதிபதியாகவும் புதன் விலகுவதால் அவர் வக்ரம் பெறுவது நன்மைதான். ஏனென்றால் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்பதற்கு ஏற்ப எதிர்பாராத சில நல்ல வாய்ப்புகள் வரலாம். குறிப்பாக புதிய நண்பர்களின் அறிமுகம் கிடைத்து சாதித்துக் கொள்வீர்கள். வெளிநாடு அல்லது வெளி மாநிலங்களில் பணிபுரிய வாய்ப்புகள் கைகூடி வரும். மேலும் மாதம் முழுவதும் சூரியனும் ராகுவும் இணைந்து மீனராசியில் சஞ்சரிக்கின்றார்கள். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் உள்ள இந்த கிரக சேர்க்கை அவ்வளவு நல்லதல்ல. பணப்புழக்கத்தில் தடை ஏற்படும், கொடுக்கல் வாங்கல்கள் ஸ்தம்பித்து நிற்கும், எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது, வாசல் தேடி வந்த வரன்கள் முடிவாகாமல் திரும்பி செல்லலாம், உத்தியோகம் தொழிலில் உழைப்பிற்கு ஏற்ற பலன் இல்லையே என்று கவலைப்படுவீர்கள். பெரிய மனிதர்களின் பகையை வளர்த்து கொள்ள வேண்டாம். கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது, தனக்குத்தானே எதிரி என்ற நிலை உருவாகும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த பொறுப்புகள் கிடைக்காமல் மனக்கலக்கம் ஏற்படலாம். எதையும் ஆராய்ந்து செயல்பட வேண்டிய நேரம் இது. மேலும் பங்குனி 19ஆம் தேதி சுக்கிரன் தன்னுடைய உச்ச வீடான மீனராசிக்கு செல்கிறார். அங்கு புதனோடு இணைந்து புத சுக்கிர யோகத்தையும் உருவாக்குகின்றார். உங்கள் ராசிக்கு 4, 9 ஆகிரங்களுக்கு அதிபதியான சுக்கிரன் உச்சம் பெறுவது நன்மைதான். இதனால் பொருளாதார நிலை உயரும், புனித பயணங்கள் அதிகரிக்கும், தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைத்து உள்ளத்தை மகிழ்விக்கும், ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீர்கள், அசையா சொத்துக்கள் வாங்குவதிலும் ஆர்வம் காட்டுவீர்கள், உத்தியோகத்தில் தடைபட்ட பதவி உயர்வு தானாக கிடைக்கும், பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும், வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு மாதத்தின் பிற்பாதியில் எதிர்பார்த்த லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் நீங்கள் கேட்ட சலுகைகளை வழங்குவார்கள், கலைஞர்களுக்கு கௌரவம் அந்தஸ்து உயரும், நீங்கள் ஆச்சரியப்படுகின்ற வெற்றி வாய்ப்பு பெரிய அளவில் கிடைக்கும், மாணவ மாணவிகளுக்கு கல்வி வளர்ச்சி திருப்தி தரும், மாதத்தின் முற்பாதியை காட்டிலும் பிற்பாதியில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும், பெண்களுக்கு புதிய இனிமை சம்பவங்கள் உங்கள் இல்லத்துக்குள் நடைபெறப் போகின்றது, விவசாயிகளுக்கு பூர்வீக சொத்து பத்து நிலபுலன்கள் கைக்கு வரும், அரசியல்வாதிகளுக்கு முன்கூட்டியே கட்சி ரீதியான அனைத்து நெருக்கடிகளையும் தீர்ப்பது குறித்து முடிவெடுக்க வேண்டும். நீங்கள் அனுகூலமான நட்சத்திரங்கள் இந்த கும்பராசிக்கு இந்த பங்குனி மாதம் என்னவென்று பார்த்தால் அஸ்வினி உத்திரட்டாதி, திருவாதிரை ரோகிணி, பூரம் ஆயில்யம், சுவாதி அஸ்தம், அவிட்டம் பூராடம் விஷாகம். அதிர்ஷ்டமான நாட்கள் ஆங்கில தேதியில் மார்ச் 14, 16, 18, 20, 21, 23, 24, 26, 28, 31 மற்றும் ஏப்ரல் 1, 2, 8, 9, 11, 13 வியாழக்கிழமைகளில் குரு பகவானை பிரார்த்தனை செய்து வாருங்கள். இந்த மாதம் திங்கள் தோறும் ஸ்ரீ அம்பிகைக்கு அபிஷேக ஆராதனை செய்து வழிபட்டு வாருங்கள். இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் அனைத்தும் நன்மையே நடக்கும்.